பூரட்டாதி நட்சத்திரம் 2 நட்சத்திரங்களை கொண்டு ஒரு சமசதுர வடிவத்துல இருக்கும். நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்கள் சிறிதளவு தோஷமுடையது. ஆனா 4வது பாதத்துல முதல் 8 நாளிகைக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மட்டும் சில பரிகாரங்கள் செய்யணும். இதுல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொண்ண தானமா செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கைய பெற முடியும். இல்ல ஏழைகளோட திருமணத்துக்கு தாலி செய்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. லட்சுமி குபேர பூஜை செஞ்சுக்கணும். இவங்க திருப்பதி சென்று மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் தீர்த்தம் போயிட்டு அங்க நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய கபிலேஸ்வரரையும், திருப்பதியில இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவில், கோவிந்தராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வரரையும் தரிசனம் செய்து அதுக்கப்புறமா திருமலைக்கு போயிட்டு தெப்பக்குளத்துல குளிச்சுட்டு ஆதி தெய்வமான வராக சுவாமிய தரிசனம் செய்துட்டு அப்புறமா நீங்க பெருமான தரிசனம் செய்யறது சிறப்பான பலனை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா நீங்க அலமேலு மங்காபுரம் போயிட்டு தாயார வணங்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை தினம் 24 முறையாவது ஜபித்துட்டு வரணும். சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஓம் மகா தேவியச வித்மகே விஷ்ணு பதன்யச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதய.